குழந்தைகள் இருக்க வீட்டில் மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடந்த வாரத்தில் என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். டாக்டரை பார்த்துட்டு மருந்து மாத்திரையில் எழுதி கொடுத்தாங்க. காரணம் அடிக்கடி சளி பிடிக்கிறது. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு டாக்டர் கடைசி ஒரு கேள்வி கேட்டார். பையனுக்கு பவுடர் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொன்னோம், ஆமாம் போடுவோம், ஸ்கூலுக்கு போகிறான் இல்லை காலையில் பவுடர் போட்டு விடுவாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இந்த பவுடர் போடுறத ஒரு மாதம் நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் அதை சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டோம். நீங்கள் ஒரு மாதம் நிப்பாட்டுங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது, அந்த பவுடரில் ஏதாவது அலர்ஜி இருக்கலாம், அது எந்த கம்பெனி பவுடராக கூட இருக்கலாம். டாக்டர் எங்ககிட்ட இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. பட் அவங்க சொன்னது, பவுடரை கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா இந்த பவுடர் போடுறத கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நாங்கள் நிப்பாட்டி 15 நாள் ஆச்சு, கொஞ்சம் மாறுதல் தெரியுது. மாறுதல் தெரிகிறனால தான் இந்த வீடியோ போடுறேன். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்து அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா இந்த பவுடரை வாங்கி வாரி பட்டி பார்க்குறது மாதிரி முகம் ஃபுல்லாக போடுறத விட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் அந்த பவுடரை நிப்பாட்டி பாருங்கள். பவுடர் நிப்பாட்டுறதுனால பிள்ளைக்கு உடல் ஆரோக்கியம்தான் மேம்படுதே தவிர எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு கெமிக்கலை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணி இந்த நோயை நம்மளே விலை கொடுத்து வாங்குறோங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல விஷயங்களை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதனால தான் இந்த வீடியோ. புரியுதா?